அடியேன் பிரகிருதி. பிரளய ஜலத்தில் பெருமாள் பத்துன்னு இருக்கும்போது அவருடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மாவை தோற்றுவிட்டு அவருக்கு வேதத்தை உபதேசம் பண்ணி நீ தான் இந்த யூனிவர்ஸை சிருஷ்டி பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறார். கொஞ்ச நாளில் பிரம்மாவுக்கு ஒரு ப்ரைட் வந்துடுறது, நம்ம தான் இந்த யூனிவர்ஸையே சிருஷ்டி பண்ண போகிறோம் அப்படின்னு. பெருமாள் என்ன பண்ணுறார், இது தப்பாச்சு, இதை நம்ம எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு அவரோட காதிலேருந்து 2 அரக்கர்களை வர வைக்கிறார். பிரம்மா அப்போது ஒரு சின்ன பையன் இல்லையா, அப்போ தானே அவர் தோன்றியிருக்கார். அவர் 2 அரக்கர்களையும் தடவி பார்க்குறார். ஒருத்தனை தடவி பார்த்து இவன் ரொம்ப மிருதுவாக இருக்கானே, சாஃப்டாக இருக்கானே, மிருதுன்னு சொல்கிறதுக்கு மது அப்படின்னு சொல்லிடுறார். இன்னொரு அரக்கனை தடவி பார்த்துட்டு இவன் ரொம்ப கடினமாக இருக்கானேன்னு சொல்கிறதுக்கு கைட்டப்பனாக இருக்கானேன்னு சொல்லிடுறார். அதனால அவருக்கு மது கைட்டப்பன்னு பேர் வந்துடுறது. அப்போ அவள் என்ன பிரம்மா கிட்ட இருக்கிற வேதத்தை அபகரிச்சுட்டு போயிடுறா. அப்போ பெருமாளன் என்ன பண்றார், சரி இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹயக்ரீவ் அவதாரம் எடுக்க தன்னோட ஃபேஸை ஹார்ஸ் ஃபேஸாக மாற்றிட்டு அவள் டீப் சீல போய் மறைச்சி வச்சிடுறா. அதை அவர் அங்கே போய் அந்த வேதத்தை மீட்டுண்டு அவகிட்ட 1000 years சண்டை போடுறார். ஆனால் அவரால் ஜெயிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா அவள் பெருமாள் காதிலிருந்து தோணும் போது ஒரு லைட்னிங் வருது. அதை பார்த்து அவள் ஐ அப்படின்னு சொல்லிடுறா. மாயாதேவிக்கு அது ரொம்ப பிடிச்ச லெட்டருன்றதுனால அவள் உங்களுக்கு எப்போ டெத் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் டை ஆவீங்கன்னு சொல்லிடுறான். அப்போ அவள் என்ன பண்ணுறான்னா, பெருமாள் உங்களுக்கு நான் ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்றார். அப்போ இவ என்ன சொல்கிறா, நீ உன்னால் ஜெயிக்க முடியலன்னு எங்ககிட்ட இப்படிலாம் ட்ரிக் பண்ணாத, நாங்கள் தான் உனக்கு வரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறா. ஓஹோ கொடுங்களேன், இந்த மாதிரி யாருமே எனக்கு சொன்னதில்லை அப்படின்றார் பெருமாள். என்ன வேணுமோ கேளு, நான் பெருமாள் கேட்குறேன், நீங்கள் இப்போ டையானோன்னு நினைங்க அப்படின்றார். அவளும் ஒத்துன்றா. அப்புறம் தான் தெரியறதோ, ஐயோ நம்ம இப்படி ட்ரிக் ஆகிட்டோமேன்னு சொல்லி நீ ஒரு வரம் கொடுக்குறேன்னு சொன்னியா, அந்த ஆப்ஷன் இப்போ வேலிடாக இருக்கா அப்படின்னு கேட்குறா. இருக்கு அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அவள் கேட்குறா, நீ ஒரு ட்ரை பிளேஸை தான் எங்களை கீல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. அப்போ பெருமாள் என்ன பண்ணுறாரு, பெருசாக விஸ்வரூப தரிசனம் எடுத்துட்டு தன்னோட காலை நன்னா விரிச்சு வச்சுட்டு 2 பேரையும் தான் தொட மேலே போட்டுட்டு கீல் பண்ணிடுறார். அதுக்கப்புறம் வேதத்தை எடுத்துன்னு போய் பிரம்மா கிட்ட கொடுத்து மறுபடியும் அவருக்கு உபதேசம் பண்ணுறார். இதுதான் ஹயக்ரீவ அவதாரத்தோட ஸ்டோரி. தன்யோஸ்மி.